நாங்கள் வந்து குழந்தைகள் சார்பாக பஸ் வரல அப்படிங்கிறதுக்காக மனு கொடுக்கறக்கு வந்திருக்கிறோம். யார் சார்பாக மனு கொடுக்க வந்திருக்கிறோன்னா சிஎஸ்சிடி அப்படிங்கிற என்ஜிஓ நிறுவனத்திலிருந்து நாங்கள் மாலை நேர கல்வி வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறோம் வேலாயுதம்பாளையத்தில். அந்த குழந்தைகள் வந்து பஸ்ஸில் போகிறதுக்கான வசதிகள் வந்து இல்லாமல் இருக்குது. மினி பஸ் ஒன்று தான் ஓடிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி 29ஆம் நம்பர் பஸ் வந்து வந்துட்டு இருந்தது. இப்போ வர்றதில்லை, கொரோனாக்கு அப்புறம் வர்றதில்லை. அந்த நல்லிகவுண்டம்பாளையத்திலிருந்து அவினாசி வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட 50 குழந்தைகள் வந்து அந்த பஸ்ஸில் பயணிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வணக்கம். நாங்கள் வந்து குழந்தைகள் சார்பாக பஸ் வரல அப்படிங்கிறதுக்காக மனு கொடுக்கறக்கு வந்திருக்கிறோம். யார் சார்பாக மனு கொடுக்க வந்திருக்கிறோன்னா சிஎஸ்சிடி அப்படிங்கிற என்ஜிஓ நிறுவனத்திலிருந்து நாங்கள் மாலை நேர கல்வி வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிறோம் வேலாயுதம்பாளையத்தில். அந்த குழந்தைகள் வந்து பஸ்ஸில் போகிறதுக்கான வசதிகள் வந்து இல்லாமல் இருக்குது. மினி பஸ் ஒன்று தான் ஓடிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி 29ஆம் நம்பர் பஸ் வந்து வந்துட்டு இருந்தது. இப்போ வர்றதில்லை, கொரோனாக்கு அப்புறம் வர்றதில்லை. அந்த நல்லிகவுண்டம்பாளையத்திலிருந்து அவினாசி வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட 50 குழந்தைகள் வந்து அந்த பஸ்ஸில் பயணிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 50 குழந்தைகளுமே மினி பேருந்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. அதுக்கு காலையில் 10 ரூபா, சாயந்தரம் 10 ரூபா, 20 ரூபா கொடுத்து வர வேண்டியது இருக்குது. அந்த டைமில் வந்து வேலைக்கு போகிறவங்களும் இருக்குங்கேட்டி பள்ளி குழந்தைகள் பேகை தூக்கிட்டு அந்த மினி பஸ்ஸில் வர்றதுங்கிறது வந்து நடக்காத காரியமாக இருக்குது. பேருந்து நிலையத்திலிருந்து எங்களுக்கு அரசு சார்பாக வந்து ஓடிட்டு இருந்த பேருந்தே கரெக்டான டைமுக்கு, அதாவது காலையில் ஸ்கூலுக்கு போகிற டைமுக்கும் சாயந்தரம் பள்ளி விடுற டைமுக்கும் தொடர்ந்து ஓடனா குழந்தைங்க படிக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிறத வேலாயுத மக்கள் குழந்தைகள் சார்பாக சிஎஸ்சிடி நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.